இப்போ ஃபஸ்ட்டு 4 ஒரு நல்ல நீல மாங்காய் எடுத்துப்போம். எந்த மாங்காவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, செய்யலாம். நம்ம 4 மாங்காய் எடுத்துக்கிட்டோம். இந்த மாங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெஜிடபிள் திருவுறது ஒன்று எடுத்துக்கோங்க, கிரேட்டரு. இந்த மாங்காவை எடுத்துக்கிட்டு இந்த கிரேட்டரில் வச்சுக்கிட்டு அப்படியே தோலோடையே இதை மாதிரி நீங்கள் திருவிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரும். ஓகே, இப்போ நான் இந்த எல்லாத்தையும் திருவிக்கிறேன். பார்த்திங்கன்னா மாங்காவை நல்லா நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. ஓகே, இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்தாச்சு. இது மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை தட்டிடலாம். ஓகே, தட்டியாச்சு. இப்போ மிளகாத்தூள் வந்து இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன்ஸ் மிளகாத்தூள் போட்டுப்போம். 1 2 3. சர்க்கரை வந்து நம்ம அரை டீஸ்பூன் சேர்த்துப்போம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு மிளகாத்தூள் வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் மாங்காவோட. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து கரெக்டாக 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கரெக்டாக இருக்கட்டும். 2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து எடுக்கலாம் இதை. இப்போ வந்து நம்ம ஊறுகாய்க்கு வந்து தாளிப்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டி ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்னதாக ஒரு சட்டி கூட எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுப்போம். சட்டி நல்லா காஞ்சதும் எண்ணெய் நம்ம 2 குழிக்கரண்டி ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வந்துருச்சு. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததும் இதில் நம்ம இப்போ கருவேப்பிலையை போட்டுடலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தாளிப்பு தயாராகிடும். இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்ததை எண்ணெயோடு சேர்த்து கடுகு கருவேப்பிலையை இந்த ஊறுகாய் மிக்ஸில் அப்படியே ஊற்றிடுங்க. சூடாக இருக்கும், பார்த்து இது பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ஸ்பூனை வச்சு கையை விட்றாதீங்க. ஸ்பூனை வச்சு அழகாக பொறுமையாக கிண்டி விட்டுருங்க, எண்ணெய் மேலே தெரிக்காமல். இப்போ வந்து இதில் நம்ம வந்து வெந்தயத்தை வந்து பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அப்படி உங்களுக்கு பத்தலை அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் வச்சிங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும், நல்லா இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க, கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஊறுகாவை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சாச்சு. கண்ணாடி பாட்டிலில் இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 மாதம் தாண்டினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். குறைஞ்சது ஒரு 3 மாதம் இல்லை 5 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாதம் சும்மா வெளியில் வச்சே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஊறுகாய் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே சூட் ஆகும். இட்லி தோசைக்கு கூட இந்த ஊறுகாவை தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம லைட்டாக சர்க்கரை போட்டிருக்கனால ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கலந்து நல்லா சூப்பராக வரும். தயிர் சாதம் சாம்பார் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். தோசைக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.